أنت نور الله فجرا جئت بعد العسر يسرا ربنا أعلاك قدرا يا إمام الأنبياء أنت في الوجدان حي أنت للعينين ضي أنت عند الحوض ري أنت هاد وصفي يا حبيبي يا محمد يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك يا فجرا جئت بعد العسر يسرا ربنا أعلاك قدرا يا إمام الأنبياء أنت في الوجدان حي أنت للعينين ضي أنت عند الحوض ري أنت هاد وصفي يا حبيبي يا محمد يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك அப்போ நான் டேட்டாவில் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னோம். மாஷா அல்லாஹ் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக ஒர்க் பண்ணி அதுக்காக மிச்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இஃப்தார் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சதுக்கு செஞ்சாங்க. அதே நேரம் இப்படி இஃப்தாரோட செய்கிறவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாரும் தாராளமாக கன்ட்ரிபியூட் பண்ணி அவங்களால எங்களுக்கு பெரிய கலெக்ஷனோட ஏற்பாடெல்லாம் பெரிய அமௌண்ட் ஒருத்தர் வந்து எங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு ஹெல்ப் பண்ணினாங்க. உண்மையிலே இதுதான் டீம் ஒர்க் 66 பைஜ் இதுதான் உண்மையிலே எல்லாம் எல்லாருக்கும் அமைச்சவனும்
கடைசி வரலாற்றிலும் இந்த ஒத்துமை இந்த பொண்ட் எங்களோட பெஞ்சில் ஈக்கணும் கட்டாயம். ஏன்னா எங்களுக்கு வந்து இனி வந்தால் பார்த்தா வேணும் கட்சி ரீதியாக இயக்கம் ரீதியாக ஒவ்வொரு ரீதியாக நாங்கள் பிள்ளவீங்கன்னா பெஜ்ஜு இந்த வகையில் எல்லாம் கெத்தராங்க. உண்மையிலே நாங்கள் அந்த வகையில் எல்லாத்துக்கும் சுக்குர் செய்யணும். இதுக்கு முந்தின பெஞ்சும் சரி பிந்தின பெஞ்சில் எல்லாம் நீங்கள் ப்ரோக்ராம் கொண்டு என்னன்னா ஏ கிளாஸ் சி கிளாஸ் ஆர்ட்ஸ் மேத்ஸ் அந்த ப்ரோக்ராம் இல்லை, அந்த இப்போ ப்ரோக்ராம் ஒன்று அவனுக்கு சான்ஸ் கொடுத்தா இவனுக்கு சான்ஸ் கொடுத்தல அல்லாத பார்த்து இது வரைக்கும் எங்களோட பெஞ்சில் யாருமே யாரை பற்றி 66 பெஞ்சுக்கு அங்கே யோசிச்சது இவன் சி கிளாஸா இவன் அட்வான்ஸ் இன்ஜினியரா இவன் மேத்ஸா ஆர்ட்ஸா வந்து யோசிக்கல. எந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் எந்த ஒரு ப்ரொஜெக்ட் இருந்தாலும் எல்லாத்துக்கு பின்னாடி எல்லா விஷயத்துக்கும் எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கோம். ஹெல்ப் முன்னாடி கிடைச்ச பெரிய அருள் உண்டு. அந்த வகையில் நாங்கள் நியாயமான வேலை செஞ்சுக்கிறோம். பெஞ்சுக்காக பெஞ்சால் பெஞ்ச்மேட் தொகையை கொண்டு பெஞ்சுக்காக செஞ்சுக்கிறோம். எல்லாத்துக்கும் இருக்குங்க சில ஆட்களுக்கு இந்த எங்களோட பெஞ்சில் இருக்கிற மெம்பரான தெரியாத கூட எங்களுக்கு கன்சல்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அது உண்மையிலே மறைவான விஷயம் எல்லாம் மட்டும்தான் தெரியும். நாங்கள் வகைக்கின்ற வகையான விஷயத்தை தூய்மையாக நடந்து போகிறோம். நாங்கள் வந்து யார் சார் எங்கள் சார் கேட்டால் கணக்கு வரை காட்டக்கூடிய மாதிரி இல்லை. நீங்கள் அந்த வகையில் நாங்கள் அவங்களுக்கும் நீங்கள் இல்லாதவங்களுக்கும் யோசனை வரும். அதே நேரம் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் முக்கியமாக ஒரு இதாக எடுத்துக்கொள்ளணும். என்னென்னா எங்களுக்கு பிரிஞ்சு சாகும். நாங்கள் சொல்லி இருந்தோம். ஆனால் பலமையாக ஞாபகப்படுத்த விஷயத்தை எங்கே ஞாபகப்படுத்தேன். அது நீராஜ் மறக்கப்படாது. அடுத்து ஈஷா, அடுத்து எங்களோட பாஹி அப்படிலாம் நேற்று மனத்து எங்களோட ஒரு கேர்ள ஹஸ்பண்ட் மொத்தம் அது மாதிரி மிச்சமாக எங்களுக்கு பிரிஞ்சுறாங்க. எங்களுக்கு 45+ ஆகுது. இப்போ இது மாதிரி மிஸ்க்கு எங்களுக்கு வரலாம் மிச்சாலாம் யாரும் நாங்கள் இந்த கடைசி நேரத்தில் இந்த உணர்வோடு போனோம். மருந்து மௌத்த என்ன போகிறோம் எங்களை எவ்வளோ பிரியப்படாது. ஆகவே ஒரு 2 minutes நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களுக்காக இப்போ ஒரு ஜாஸ் பண்ணுவோம். நீக்கலாம் இப்போ மறந்துக்குமே அந்த நேரத்தில் நடந்துக்கு. அப்போ அந்த விஷயத்தை நாங்கள் எங்களுக்கு மறந்தாங்கன்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சு வரோம். அப்படி இந்த மாதிரி நடத்தி தான் நாங்கள் நல்லா மன்னிச்சு வரோம். மறுமையாக கைசப்படப்படாத வகையில் அந்த வகையில் வந்து எல்லாரும் நிதாக்கலாக அதே நேரம் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ப்ரொஜெக்ட் பேக்ரவுண்டை நடத்தவும் தான் நீங்கள் எங்களை பெஞ்சால் ஒரு சகோதரருக்கு தொடர்ந்து நாங்கள் டைலேஷன் கொடுத்துக்கொண்டு வரோம். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபண்டும் சார் முடியல இன்னும் ஒருக்கா கொடுக்குறது மழை மாதம் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணணும். அதுக்கு முறையில் சப்போர்ட்டு தேவை. நாங்கள் பல்காக ஃபண்டை கலெக்ட் பண்ணி மந்த்லி அவங்களுக்கு கொடுக்குறோம் தான். அதே மாதிரி இன்னொரு சப்ஜெக்ட் ஒன்று போட்டேன். எங்களோட ஒரு சகோதரர் பெரிய ஒரு கடனால் பாதிக்கப்பட்டு ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறேன். அப்போ அவருக்கு தக்காத் மூலமாக சரி உதவி ஹெல்ப் பண்ண தக்காத் சதக்காவும் தக்காத் கொடுத்து பெற தகுதியானவர் என்ன சார் சப்போர்ட் பண்ணியிருந்தால் அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னொரு அமௌண்ட்டு தானே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்தால் ஒரு 1000 போட்டாலும் தெரிய மாட்டோமா இருக்குது. எல்லோரும் போஸ்ட் பண்ணி கேட்கல எல்லாரும் பின்னாடி காரண்டா இன்ஷால்லாம் அதையும் கலெக்ட் பண்ணி செஞ்சு முடிக்க இன்ஷால்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நடந்து பண்ணிட்டு ஒரு சந்தர்ப்பம் வந்து கொடுப்போம். என்ன சார் கருத்து அடிக்கல தான் இனி முக்கியமாக கேள்வோம். நாங்கள் பலமையாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் துவா கேட்டு அல்லாட்ட கையேந்து துவா கேட்குற விஷயம்னா இந்த அனந்த கல்யாண விஷயம். மாஷா அல்லா நிம்மறை அது சரி வந்து சந்தோஷமான முடியும். இப்போ நான் ஒரு ஹோட்டல் கொடுத்தேன். நான் கொஞ்சம் நானும் வந்து நிச்சயம் மசூரா பண்ணி கமிட்டியில் போட வரேன் ஒரு எமோஷனல் ஹோட்டல் கொடுத்துட்டேன். அதாவது இந்த கல்யாணத்தை நான் வெஜ்ஜாலே செய்வோம். அப்படி அதை இதை சிஎஸ்சி செஞ்சேன். இந்த விஷயம் நடந்து எங்கிட்ட பெஞ்சு ஒவ்வொரு ப்ரோக்ராமாக சோட் ஆகும்.
இஃப்தாரோட ஸ்கூலுக்குள்ள நாங்கள் எல்லாம் ஒன்று கூடிய மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த இஃப்தார் நிகழ்வோட மாஷா அல்லாஹ் இந்த இப்படி இந்த ஒன்று கூட நாங்கள் குடும்பத்தில் ஊரில் சமூகத்தில் எந்த தரப்பில் இருந்தாச்சுனாலும் எந்த பிரச்சனையும் நாளுக்கு நாள் ஒவ்வொரு பிரச்சனையும் முகெடுத்து கொண்டு தான் நிற்கும். அது ஒவ்வொன்றுக்கு போகிற நேரம் அது வித்தியாசமான அனுபவங்கள். ஆனால் இப்படி எங்களை கெட் கெதரிங்னு வர நேரம் மாஷா அல்லாஹ் இது இந்த இஃப்தார் இங்கே வந்து நாங்கள் இந்த சேர்ந்தியத்தை பார்க்கணும். உண்மையிலே அந்த ஸ்கூலில் அந்த இருந்த அந்த ஒற்றுமை அந்த நாங்கள் எங்கள் வாக்குவாதங்கள் வர்றது பேசிக்கொள்வது ஏசிக்கொள்வது எங்களுக்கு அப்படி அப்படி பைக் பண்ணுறது எல்லாம் ஞாபகம் பாருங்க. இப்படி ஒரு ஒன்று கூடினா தான் அதெல்லாம் ஞாபகம் பாருங்க. தனியாக உண்மையிலே வேறு ஆயிரம் பிரச்சனைக்கு மேலே நான் போகிறேன். அது வேறு இப்படி இந்த ஒன்று கூடலுக்கு இது வந்து கோடி கொடுத்தாலும் இந்த ஒன்று கூடலில் வர சந்தோஷம் விடிக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த ஒன்று கூடல் சிறந்த ஒரு ஒன்று கூடல் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த இஃப்தார் ஏற்பாட்டு பிரதேசம் எல்லாருக்கும் ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். அதே நேரம் இன்ஷா அல்லாஹ் மௌத்து மட்டும் நானும் இந்த இப்படியான சந்தோஷங்கள் இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இப்படி கூட்டு போனால் அது பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டு. அப்படியே ஒரு சமூகத்துக்குள்ளே போனச்சுன்னா ஆயிரம் பேர் பிரச்சனை ஏந்த நான் சொல்கிறேன். பள்ளிக்குள்ளே போனால் பள்ளியில் அந்த பிரச்சனை இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி பிரச்சனை. இதுக்குள்ளே வந்தோடனே இதை வர சந்தோஷத்தை பார்க்குற நேரம் உண்மையிலே இது பெரிய நோய்க்கு மருந்து மாதிரி என்னை பொறுத்தவரையில் இப்படி இந்த ஒன்று கூட இப்படி பார்க்குற நேரம் ஒவ்வொருத்தரையும் கண்ணுக்குள்ளே பார்க்குற நேரம் அது செல்லி முடிச்சேலாத ஒரு சந்தோஷம். அதனால் இந்த மறைந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் படிக்கிறேன். உண்மையிலே அவங்க எல்லோரும் அல்லா தாலா சொர்க்கத்தை பாக்கியமாக கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் வாசிப்போம். அதே நேரம் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு பேசுறது ஒரு சில வார்த்தை பேசுறது எல்லோரும் கேட்டதுக்கு நான் இங்கே வந்து அனுபாலிக்க வேண்டும் என நான் துவா செய்கிறேன். அதே நேரம் கடைசியாக வந்து கேட்கிறேன், அரசியல்வாதியாக நான் உண்மையிலே பெருமைன்றதே எங்களோட பெஞ்சுக்கும் பெருமை தான். ஜைரா ஸ்கூலில் படித்த 65th பெஞ்சில் உருவாகின இன்னார் தான் மெம்பர். இந்த 20 இயர்ஸாக நான் தான் ஹிஸ்ட்ரி என்னோட ஸ்கூலில் யாருமே அப்படி இருந்தில்லை. ஜைராவில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட 20 இயர்ஸாக மெம்பராக இருந்தில்லை. ஆனால் கண்டினியூவாக நான் 65th நான் இருந்தேன். அதே மாதிரி என் மூலம் எடுத்துக்கொண்ட இந்த வளங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் கோடான கோடி ஸ்கூலுக்கு வளங்கள்லாம் எடுத்தோம். அதெல்லாம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் இது கஷ்டமான ஒரு எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் உண்டு. அதனால் எங்கள் சேலஞ்சுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைச்சோளம் சந்தர்ப்பம் கிடைச்சா. ஆகவே இந்த இந்தியா சங்கத்துக்கு அல்லாக்கா மனுஷவங்க மனசில் ஆசைகள் சிலருக்கு சந்தர்ப்பம் கொடுத்தோம். அதை வந்து சாதாரண பயன்படுத்தி ஒரு அரசியலுக்கு பரவாயில்ல. இது வந்து எங்கள் வெஜ்ஜுமே வெஜ்ஜுக்கிட்ட பண்ணுறதுக்கு ப்ளஸ் உனக்கு யாருன்னா விற்போம்னா பண்ணிடும். ஆனால் எங்களோட வெஜ் வந்து வளமை வெஜ் நிலைப்பாடு கட்சிக்கோ இயக்கத்துக்கோ சார்பாக இல்லைன்றது. அதை நாங்கள் அவருக்கு கூட வாழ்ந்து செல்கிறோம் இல்லை போடுவோன்னு செல்கிறோம் இல்லை. நீங்கள் தீர்மானிட்டு அவர் ரிக்வஸ்ட்டு அவர்கிட்ட நாங்கள் சான்ஸ் கொடுத்தோம் கேட்டுக்கிறேன். அதனால் அஸ்கரை வந்து நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற சப்ஜெக்ட் ஒன்று என்னென்னா இது வரைக்கும் நான் நினச்சது ஒரு கேத்திரிக்காக மிஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ பிஸிண்டான என்ன இதுண்டான அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணிக்கொண்டு அந்த கேத்திரிக்கு பஸ் எல்லாம் பிடிக்கிறது அப்படி ஃபுல் சப்போர்ட் பண்ணுறவரால் வெஜ்ஜுக்காக வேண்டி நல்ல அர்ப்பணிப்போடு ஈடுபட்ட ஒரு சாதாரணத்தினை ஒப்பனை எல்லாரும் முன்னுக்கு சொல்லி போகிறேன். மெச்சு விளையாடுறதுக்கு வந்து எல்லாருக்கும் வரோம். அவர் வெஜ்ஜுன்னு வந்தாண்டா எவ்வளோ பிஸி என்ன மீட்டிங்னா வருவார் வெஜ்ஜுக்காக. அப்படி ஒரு மனுஷன் ஜிசாக்கலை ரஸ்காரோட கலந்துக்கு நீ ஆசிரியர் பேசுகிறா பேசு. बहुत ऐतिहासिक गैदरिंग निर्माण ऐतिहासिक చెల్లెలు అమ్మ యోచి ಅದಕ್ಕೆ ಪ್ರಿಪೇರ್ பண்ணேலும் ஒரு 2 மாசம் ஏலமண்டா ஃபர்ஸ்ட் கேதரிங் ஓடி இந்த அல்மார் கேதரிங் ஓடி நல்லா ஒரு சர்வீஸ் அல்மார் கேதரிங் ஓடி நல்லா லாங் டைம் நான் சரியா கேதரிங் அப்படியே கேதரிங் ஓடி நல்லா எல்லாரும் மெட்டீரியல் லோக்கல் பார டைம் ஒண்ணு வெச்சி பண்ணி வைங்க நல்லா நைட் ஒன் அடிக்கிற மாதிரி நல்லா அதே இடமும் நல்ல ஆண்டு கேர்ள்ஸ் செக்ஷன்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்திருக்கிறேன். நாங்கள் அதை கமிட்டின்னு அப்ரூவ் பண்ணல மசூரா பண்ணி செய்வோம். என்னென்னா நாங்கள் ஓ லெவல் எடுத்து 30 இயர்ஸ் ஆகும். நம்பிடுமா 30 வருஷம்
அது 30 வருஷத்தை முன்னிட்டு ஒரு கெதரிங் கொண்டு சேர்ந்து செய்யும். சரி சரி அதாவது अरे पल्ली ना पल्ली को ले रहे पल्ली को ले रहे டைம் போகிறேன் இப்படி சஜஷன் ஒன்று நான் சொல்லி போகிறேன். அடுத்தது நான் இன்னொரு மசூரா பண்ணினேன். ஹஜ் பெருநாளைக்கு குர்பான் நாங்கள் 7 பேர் சேர்ந்து மாடோட அர்த்தம் எங்களோட பெஜ்ஜுக்கு ஷேர் பண்ண மசூரா மந்தி. அடுத்தது ஹஜ் பெருநாளுக்கு சாப்பாடு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஆக்கி கொடுக்குறதோடைய ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதோட எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஃப்ரீயாக கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் வசதியில் தான் கழிக்கிறேன். அப்படி 2-3 மசூரா இங்கே இன்ஷால்லா நாங்கள் அப்டேட் கொண்டு தான் ஆரம்பிச்சாங்க. இதுதான் எதறிந்தாலும் எதிர்ந்தாலும் மேக்ஸிமம் சப்போர்ட் தேவை. இப்படியான ஐடியாஸுக்கு நான் சும்மா ஒரு ஷோட்டை சொல்லி கொண்டேன். டைம் சரி முடிஞ்சு வர மாதிரி يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك يا نبي